வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம எக்கனாமிக்ஸ் ஆஃப் கோல்டு பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தங்கம் இதை சுற்றி இருக்கக்கூடிய பொருளாதாரம் இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க் கோல்டை ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் எந்த அளவுக்கு கோல்டை ஹோல்டு பண்ணி வைக்குது அப்படின்ற லிஸ்ட்டை பார்க்கும்போது முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. கிட்டத்தட்ட 8,000 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கோல்டை அமெரிக்கா ஹோல்டு பண்ணுறாங்க. அடுத்த பிளேஸில் இருக்கிறது ஜெர்மனி, அதுக்கப்புறம் ஜப்பான், இந்த மாதிரி நாடுகள் வருது. இந்தியா கிட்டத்தட்ட 10th பிளேஸில் தான் இருக்குது. ரிசர்வ் பேங்க் கையில் இருக்கக்கூடிய கோல்டு ஹோல்டிங் எவ்வளோ தெரியுமா? வெறும் 800 மெட்ரிக் டன்ஸ் தான். அப்போது அமெரிக்காவுடைய கோல்டு ஹோல்டிங்கை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க்கான ஆர்பிஐ கையில் இருக்கக்கூடிய கோல்டு ஹோல்டிங் ஜஸ்ட் 1/10. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்ன அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது நம்ம அவ்வளோ புவராக இருக்குமா கோல்டு வச்சு பார்க்கும்போது? ஆனால் உண்மை என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு கோல்டு இருக்கு இல்லையா, நம்ம வீடுகளில் வச்சிருக்கக்கூடிய கோல்டு, இந்த ஹவுஸ் ஹோல்டு கோல்டு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஹையஸ்ட் 21,000 மெட்ரிக் டன்ஸ் கோல்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கோம். சரி, ஏன் இந்த ஒரு நிலை இருக்குது? இது ரொம்ப பெக்யூலியராக இருக்குது. இதற்கான காரணம் என்ன? இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் கோல்டு ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. கோல்டு எங்கே வச்சுருப்பாங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாக். சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு வீட்டில் எப்படி ஒரு பியூரோவில் நம்ம தங்கம் பணம்லாம் வச்சுருப்போமோ அதே போல் ஒரு நாடு என்ன பண்ணணும்னா நிறைய அசட்ஸை ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. இதுதான் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வில் கண்டிப்பாக எல்லா நாடுகளும் கோல்டை வச்சுருப்பாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை பொதுவாக அந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டை ஸ்டாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த கோல்டு இதுக்கும் யூஎஸ் டாலருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. எப்பெல்லாம் யூஎஸ் டாலர்னுடைய மதிப்பு குறையுதோ அப்போல்லாம் கோல்டினுடைய மதிப்பு அதிகமாகும். இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் கோல்டை ஸ்டாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த உலகத்தில் அதிகமாக சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய கரன்சி யூஎஸ் டாலர். இதனால தான் இந்த யூஎஸ் டாலருக்கும் கோல்டுக்கும் இந்த இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பை உங்களால் பார்க்க முடியுது. ரெண்டாவது, கோல்டுக்கு எப்பவுமே லிக்விடிட்டி இருக்குது. லிக்விடிட்டினா என்ன? நீங்கள் கோல்டை எப்போ வேணாலும் மார்க்கெட்டில் போய் வாங்கலாம், விற்கலாம். உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் கோல்டை விற்று அதை நீங்கள் பணமாக்கலாம். அப்போ இந்த சென்ட்ரல் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போது இந்த கோல்டை எடுத்து பணமாக்கிப்பாங்க. ஸோ இது ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் என்னென்னா, கரன்சிஸ் மாதிரி கோல்டுனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகாது, பொதுவாக இறங்காது. அதனுடைய வேல்யூ வந்து அதிகமாகிட்டு தான் போகும். அப்போ சென்ட்ரல் பேங்க் எந்த அளவுக்கு கோல்டை ஸ்டாக் பண்ணுறாங்களோ அந்த நாடு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான எக்கனாமிக் சிச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நான்காவது ரீசன் என்னென்னா, எந்த அளவுக்கு நம்ம கோல்டை ஸ்டாக் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த நாடு தைரியமாக இம்போர்ட் பண்ணலாம். கோல்டு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா டாலராக கன்வெர்ட் பண்ணலாம். டாலரை வச்சு மற்ற நாடுகள் கிட்டேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம். பொதுவாக ஒரு நாட்டினுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வில் எப்பெல்லாம் ஒரு பற்றாக்குறை இருக்கோ, கோல்டினுடைய வேல்யூ ரெடியூஸ் ஆகுதோ, யூஎஸ் டாலருடைய வேல்யூ ரெடியூஸ் ஆகுதோ, அப்போல்லாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த நாடு கஷ்டப்படும். ரீசெண்டாக ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு இந்த பிரச்சனை இருந்தது. இப்போது கோல்டு வச்சுருக்கிறதுனால இந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால தான் எல்லா நாடுகளும் முடிஞ்ச வரைக்கும் கோல்டை ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க. யூஎஸ் தான் மேக்ஸிமம் ஹோல்டர் ஆஃப் கோல்டு இன் த வேர்ல்டு. சரி, அப்படி இந்த பக்கம் வருவோம். இந்தியாவுடைய ஆர்பிஐ கீழே வெறும் 800 மெட்ரிக் டன் தான் இருக்குது. ஆனால் மக்களான நம்முடைய வீடுகள் இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 21,000 மெட்ரிக் டன் இருக்குது. இதனுடைய காரணம் என்ன? நம்ம அந்த சென்ட்ரல் பேங்க் கையில் கோல்டு இருந்தால் அந்த நாட்டுக்கு ஸ்ட்ரென்த்னு படித்தோம். ஆனால் மக்கள் கையில் ஏன் இந்தியாவில் அதிகமாக இருக்குது? இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலேருந்தே இந்த மக்களுக்கு பேங்கிங் ஆக்சஸ் அந்த அளவுக்கு கிடையாது. எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்க மாட்டாங்க, எல்லாரும் லோன்ஸ் வாங்க மாட்டாங்க. ஆனால் எப்பெல்லாம் மக்களுக்கு தேவைப்படுதோ அவங்க வீடுகளில் இருக்கக்கூடிய தங்கத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அடமானம் வச்சுருவாங்க. அன்ஆர்கனைஸ் செக்டரில் அடமானம் வைப்பாங்க. அதில் அவங்களுக்கு பணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பணம் இவங்க கையில் வரும்போது அதை மீட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா
வீடுகளில் கண்டிப்பாக கோல்டு வந்து ஒரு முக்கியமான அசட்டாக இருக்கும். எப்பெல்லாம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கோ அப்போ கோல்டு தான் அவங்கள காப்பாற்றும். ரெண்டாவது காரணம் என்னன்னா, மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய இன்கமில் இன்கம் டேக்ஸ் கட்டுவாங்க. ரைட்டா இல்லையா? இன்கம் டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் எஞ்சி இருக்கக்கூடிய பணம் உங்களுடைய பணம். அதை நீங்கள் எப்படி வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த பணத்தை நம்ம பேங்க் சேவிங்ஸில் வச்சா என்ன ஆகும்னா, அந்த சேவிங்கில் வர இன்ட்ரெஸ்ட் மேலே மறுபடியும் இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த காரணத்தினால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பணத்தை பேங்க்கில் வைக்காமல் அதுக்கு பதிலாக அதை கோல்டாக வாங்கிடுவாங்க. ஏன்னா கோல்டு மேலே நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணுன்ற அவசியம் இல்லை. கோல்டு நீங்கள் வீட்டில் வைக்கலாம். அது தேவைப்படும் போது அதை நீங்கள் விற்கலாம், இல்லை அடமானமாக வைக்கலாம். இது ரெண்டாவது ரீசன். சொல்லப்போனால் இது ஒரு முக்கியமான ரீசன். அதனால தான் கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பெரும்பாலான மக்கள் கோல்டுலேயும் லேண்ட்லேயும் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மூன்றாவது காரணம் என்னென்னா, விமன். இவங்களுக்கு கோல்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேரேஜ் பண்ணும்போது விமனுக்கு ஒரு அசட்டாக பெரும்பாலும் இந்த கோல்டை கொடுத்து அனுப்புவாங்க. இது இன்னொரு காரணம். அது இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், மெயினாக பெண்கள், இந்த கோல்டை ஆர்னமெண்ட்ஸாக வியர் பண்ணுறாங்க. இதனால் வருடம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, புதுசாக கோல்டை மற்ற நாடுகள்கிட்டேருந்து வாங்குவோம், இம்போர்ட் பண்ணுவோம். அல்டிமேட்டாக அந்த இம்போர்ட் பண்ணுற கோல்டு எங்கே போவோம்னா, ஹவுஸ் ஹோல்டு கோல்டு ஹோல்டிங்கில் போய் உட்காந்துரும். இந்த மாதிரி ஒரு நிலை லாங் டேர்மில் நீடிக்கிறது கரெக்டாக இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் கோல்டு வந்து கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு வரணும். கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு வர்றது நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. இதுக்கு ரீசன்ட் டைம்ஸில் நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் மக்களுக்கு நிறையா அவேர்னஸ் இல்லை. உதாரணத்துக்கு கோல்டு பாண்ட் ஸ்கீம் இருக்குது, கோல்டு இடிஎஃப்ஸ் இருக்குது. கோல்டு பாண்ட் இது ஒரு நல்ல ஸ்கீம். கோல்டு பாண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டை வாங்க வேணாம். உதாரணத்துக்கு உங்கள் கையில் 1 lakh rupees இருக்குது. 1 lakh கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக, அதாவது ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக கோல்டு பாண்டு வாங்கிடலாம். பாண்ட் அப்படிங்கிறது பத்திரம். 1 lakh rupeesக்கான அந்த பத்திரத்தை வாங்கி வைக்கலாம். அந்த பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh rupeesக்கான கோல்டுக்கு ஈக்குவல். இந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வரும். அப்போ அதில் நமக்கு லாபம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். அது இல்லாமல் மெச்சூர் ஆகும் பொழுது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் கோல்டு என்ன இருக்கோ அதுக்கு அப்படியே அந்த பாண்ட்ஸை நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம். அப்போ கோல்டுனுடைய வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கோ அதே வேல்யூக்கு ஈக்குவலாக அந்த பாண்ட் இருக்கும். என்ன வித்தியாசம்னா, உங்கள் கையில் கோல்டு இருக்காது, அந்த பாண்டை வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆர்பிஐனுடைய கண்ட்ரோலில் இது இருக்கும். ஸோ இந்த கோல்டு பாண்டில் இந்தியன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் சேவ் பண்ணலாம். இந்த பெனிஃபிட்ஸை நான் சொல்லிட்டேன். ஃபிசிக்கல் கோல்டை நம்ம பத்திரமா வைக்கணும், இது ஒரு சேலஞ்ச். அது இல்லாமல் இந்த செய்கூலி சேதாரம் இதெல்லாம் ஃபிசிக்கல் கோல்டில் இருக்கும், ஆர்னமெண்ட்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. ஆனால் அந்த கோல்டு பாண்ட் ஸ்கீமில் இந்த மாதிரி அடிஷ்னல் சார்ஜஸ் இல்லை. நீங்கள் அதை ரிடீம் பண்ணும்போதும் ஆக்சுவல் மார்க்கெட் வேல்யூ என்னவோ அது உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஃப்யூச்சரில் இந்த ஸ்கீம்ஸ் பற்றின அவேர்னஸ் மக்களுக்கு போய் சேரணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த கோல்டு பார்த்திங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு வரணும். கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு வரும்போது ஆர்பிஐ கையில் வரும். ஆர்பிஐ கையில் வரும்போது நாட்டினுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா அதிகமாகும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கோல்டு அதிகமாக அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இன்ஃப்ளேஷனுக்கு எதிராக ஒரு ஹெட்ஜாக இருக்கும். யூஎஸ் டாலரோட அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பெருகும். எந்த அளவுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பெருகுதோ அந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரியுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் பெட்டராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கோல்டுனுடைய எக்கனாமிக்ஸை நீங்கள் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.